வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பசுவின் பால் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து பால் பெறப்படுகிறது அப்படின்னாலும் பாரம்பரியமாக பசுவின் பால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் பசுவினுடைய பால் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. நமக்கு ஒரு சிறந்த மலமிளக்கியாக பசுவினுடைய பால் செயல்படும். சளியை உண்டு பண்ணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டா தான் சளியை உண்டு பண்ணுமே தவிர நமக்கு அளவோடு அப்படின்னா அது சளியை நமக்கு உண்டு பண்ணாது. குடலில் குளிர்ச்சியான விளைவை பசுவின் பால் நமக்கு ஏற்படுத்தும். சரியான முறையில் சூடு பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஆரோக்கியமானது. பசுவின் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பசுவின் பால் எலும்புகள் மற்றும் தசைகள் நமக்கு வலுப்படுத்துது. பசுவின் பால் கால்சியத்தினுடைய சிறந்த மூலம். அப்போ எலும்புகள் மற்றும் தசைகளினுடைய வளர்ச்சி நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இந்த பசுவின் பால் தசை வளர்ச்சியை நமக்கு மேம்படுத்தும். இதனால நமக்கு எலும்பு வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் கீழ்வாதம் போன்ற அபாயம் எல்லாம் நமக்கு தடுக்கப்படுகிறது. இந்த பசுவின் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் போன்ற பாஸ்பரஸ், விட்டமின் டி மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட பலவிதமான சத்துக்கள் உடலினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தசைகளினுடைய இயல்பான செயல்பாடுகளுக்குமே பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கிறதால தசை இயல்பாக சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். வலுவாக தசை அமைப்பு நமக்கு இருக்கும். குறிப்பாக தசை அமைப்பில் எந்த விதமான சோர்வான உணர்வே நமக்கு ஏற்படாது. எலும்புகளும் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே நமக்கு இருக்காது. மூட்டு அலர்ச்சி கூட இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உடல் பலமாக இருக்கும்னா இப்பொழுதே குழந்தைகள் ஆரம்பித்து அனைவருமே பசுவினுடைய பாலை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பசும் பால் நீரிழிவு நோயினுடைய அபாயத்தை நமக்கு குறைக்கும். நாள் ஒன்றுக்கு 1 டம்ளர் பசும் பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம பராமரிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். பசும் பாலில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் உணவை ஒழுங்காக செயலாக்குவதற்கு உறுதி செய்யும். இதன் விளைவாக உடல்ல குளுக்கோஸ் மற்றும் இன்சுலினுடைய அளவுகள் சரியான முறையில் பராமரிக்கப்படும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு இப்போ இருந்தே சுகர் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 டம்ளர் பசும் பால் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிறந்த மூளை வளர்ச்சிக்கு நமக்கு பசும் பால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூளை வளர்ச்சிக்கு பால் சிறந்தது அப்படின்னு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. பால் இருக்கக்கூடிய விட்டமின் பி நரம்புகளை நமக்கு அமைதிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீவ் பண்ணி படபடக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபட வச்சு மூளை நரம்புகளை வெகுவாக நமக்கு தூண்டி சரியான தூக்க சுழற்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால தான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பால் குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கி தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிச்சு நம்ம சரியாக தூங்கும் போது மூளை வளர்ச்சிக்கு பால் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் B12 நமக்கு பால் கிடைக்கும். ஸோ இது மூளையினுடைய கூர்மை மற்றும் நினைவாற்றலை நமக்கு நேரடியாக பாதிக்கும், டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மூளை வளர்ச்சிக்குமே பால் எடுத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சிக்கு பசும்பால் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதால தான் வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. பசும்பால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு ஆதரிக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். பசும்பாலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த செய்யக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இம்யூனோகுளோபின்கள், லாக்டோபெரின் மற்றும் ப்ரோபயோட்டிக்களினுடைய உள்ளடக்கம் காரணமாக பசும்பால் தொற்று நோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இந்த இம்யூனோகுளோபுலின்கள், ஆன்டிபாடிகள் இது நம்மளுடைய உடல்ல வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் போன்ற வெளி கிருமிகளை அடையாளம் கண்டு வெளியேற்றிடும். ஸோ அதனால நமக்கும் எந்த நோயுமே இருக்காது. சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நமக்கு இருக்காது. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. அந்த தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு பசும்பால் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி பலவிதமான நோய்கள் மீண்டும் நமக்கு வராமல் தடுக்கும். ஆயுர்வேத முறைப்படி நம்ம பசும்பால் எடுத்துக்கொள்வதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம பால் குடிக்கிறது சிறந்ததாக ஆயுர்வேதம் பரிந்துரைக்குது. இதனால தூக்கம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும், மூளையும் சிறப்பாக இருக்கும். மாலை முதல் இரவு வரை பால் குடிக்கலாம். பாலில் மயக்கமடையக்கூடிய பண்புகள் இருக்கிறதால படுக்கைக்கு முன்னாடி நம்ம பால் குடிக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை வரவழைக்கும். மேலும் பாலிலிருந்து கால்சியம் உறிஞ்சுதல் குறைவாக செயல்படுறதால இரவு நன்றாக நமக்கு இருக்கும். ஸோ அதே நேரம் உடல்
தோல் தசைகளை வந்து நமக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு பால் ஹெல்ப் பண்ணும். நம்ம பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே அது வந்து சூடாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். சூடாக இருக்கக்கூடிய பால் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதில் நமக்கு வேணும்னா அந்த மிளகு பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாமே வந்து கலந்து குடிக்கலாம். மற்றபடி நம்ம குளிர்ந்த பால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த பால் நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்திலையும் குளிர்ந்த பால் எடுத்துக்கொள்வது நன்மை அப்படின்னே நமக்கு வந்து பரிந்துரைக்கப்பட கிடையாது. சூடான பால் எடுத்துக்கொள்வது தான் நமக்கு ஆரோக்கியம். ஆகையால நீங்க பசும்பால் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.